லவ் டுடே வந்து தமிழ்ல விஜய் சார் பண்ணார். இந்த படத்தை தெலுங்குல சுஸ்வாகதம்ங்கிற பேர்ல பண்ணது யாருன்னா இன்னைக்கு துணை முதல் மந்திரியா இருக்கிற பவன் கல்யாண் சார். சோ இந்த படத்தை ஸ்ட்ரைட்டா பண்ண தளபதி சார் ஃபியூச்சர்ல என்னவா வருவாருங்கிறத வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அவர் வந்து வெற்றி அடைவார். சூப்பர் சார். Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50, supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, E-Spa Traditional Thailand Massage, Fashion Partner Yasko Shirts and Trousers. எங்க அப்பாவை யாரா இது பண்ணான்னு சொல்லி ஒவ்வொரு சட்டையும் பிடிச்சி உழுக்குவார். அந்த காட்சியோட சவுண்ட் டேப் மிஸ் ஆயிடுச்சு. டப்பிங் வந்து எப்பயுமே சார் வந்து ரொம்ப ஸ்பீடா பேசுவார். மற்றவங்களா ஒரு 3 நாள் பேசுவாங்கன்னா ஒரே நாள் சரசரன்னு முடிச்சிடுவாரு. அப்படியே கடகடன்னு பேசிட்டு வர கிளைமேக்ஸ் வந்துருச்சு. வந்து பார்த்தா அந்த ரீல்ல சவுண்ட் இல்லை, ஒரே டென்ஷன். அப்புறம் நான் வந்து ஞாபகப்படுத்தி நான் பாதி டயலாக் சொன்னேன், மீதி டயலாக் அவர் சொன்னார். டயலாக் மொத்தமா அவர் சொல்றாருங்க. அந்த சவுண்டே இல்லாம சிங் பண்றாரு, கரெக்டா சிங் பண்றாரு. அவர் லிப் கரெக்டா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருடைய கிளைமேக்ஸை எடுத்துட்டு ரிவர்ஸ்ல வந்த படம் தான் இந்த படம். இந்த கிளைமேக்ஸை ஏத்துக்கணும் ரொம்ப கஷ்டம் சார். ஒருத்தர் லவ் பண்றான் கடைசியில வேணான்ட்டு வர்றான். இன்னொரு விஷயம், நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணாங்களான்னு தெரியல. பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரண் சார் அடிக்க போற மாதிரி ஒரு சீன் வரும். அங்க வந்து அவர் சொல்லுவார் வந்து இதே வேற ஏரியா இருந்தா நான் பொழந்துருப்பேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா ஃபிகராங்கும் போது பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை. ஸோ அந்த கிளைமேக்ஸுக்கான லீடை வந்து முன்னாடியே கொடுத்த ஆடியன்ஸை நான் தயார்படுத்திடுவேன். ஸோ அடுத்ததா நம்ம தளபதியை வச்சு இயக்குன பாலசேகரன் சார் வந்திருக்காரு. லவ் டுடே. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு தளபதி. லவ் டுடே படத்தோட டைரக்டர். வெல்கம் சார், ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஸோ தளபதி 50ல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பழைய டேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஞாபகங்கள் சொன்னாங்க. அதோ வந்துருச்சு சார் பிக்சர், சாரோட கெட்டப். ஸோ இதுலேயும் ஒன்ஸ் மோர்லேயும் தான் அவர் இந்த கெட்டப்பில் இருந்தார் இல்லையா? ஹேர் ஸ்டைல் ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அவரோட ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அவரை வச்சு டைரக்ட் பண்ணீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இந்த ஹேர் ஸ்டைலும் அப்புறம் வந்து ஒன்ஸ் மோரில் இந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணிப்பார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அதிகமான படங்கள் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அவர் அந்த கண்ணாடி போட்டு ரொம்ப லுக்காக இருப்பார். அவர் ரொம்ப பிடிச்சது அந்த கெட்டப்பு. அது வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் எந்த படங்களையுமே அவர் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு பண்ணல. அவர் நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுங்களா. அவர்கிட்ட கதை சொல்லி முடித்த உடனே சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பார்க்கலாம், இல்லை 1 மாதம் கழித்து பார்க்கலாம், இல்லை 1 வீக் அப்புறம் பார்க்கலாம், யோசிக்கணும் சார், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அவர் இமீடியட்டாக முடிவு எடுப்பார். கதை கேட்ட உடனே பிடிக்கல, இந்த படம் நம்ம பண்ணுறோம் சார். அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்கிற வார்த்தை. ஒரு தடவை என் பேச்சை கேட்டேன், அதுக்கப்புறம் நானே. அதுதான் வந்து அவருடைய ஸ்டைலு. அந்த விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். ரொம்ப பொறுமையாக கதை கேட்பார். என்ன சொல்கிறாங்கங்கிறத வந்து எதிராளிக்கு நல்ல ஒரு மனநிலை கொடுத்து முழுசாக உட்காந்து கதை கேட்கறல இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறாருங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஒரு சில கிளைமேக்ஸ் தான் மக்கள் மனசில் இன்னும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். ஆமாம். அவர் லவ் பண்ண போனால் கடைசி கட்டத்தில் அவரே வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆமாம். ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் பற்றி கொஞ்சம். அதாவது சார் இந்த கிளைமேக்ஸ் தான் சார் இந்த படமே. ஆமாம். அதாவது இந்த கிளைமேக்ஸ் தானே சார் நினைப்பாங்க. ஆமாம். இந்த கிளைமேக்ஸை ஏற்றுக்கணும்னு ரொம்ப கஷ்டம் சார். நான் அதுக்காக தான் ஒர்க் பண்ணேன். எப்பவுமே வந்து ஒரு கதையோட கிளைமேக்ஸை எடுத்துகிட்டு ரிவர்ஸில் வந்த படம் தான் இந்த படம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒருத்தன் லவ் பண்ணுறான் கடைசியில் வேணான்ட்டு வர்றான் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணது. ஸோ இதை வேண்டான்னு சொன்னால் ஆடியன்ஸ் எப்படி ஒத்துக்குவாங்க? ஸோ ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அந்த ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போய் கிளைமேக்ஸில் தன் அப்பாவே பார்க்க முடியல அங்கே போதும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் அது வாட்ச் பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். அந்த படத்தில் வர இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். அவர் ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா சார், அந்த ஏரியாவை பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கரண் சார் அடிக்க போகிற மாதிரி ஒரு சீன் வரும். அங்கே வந்து அவர் சொல்லுவார் வந்து இதே வேறு ஏரியா இருந்தால் நான் பொழந்துருப்பேன்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார். சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக ஃபிகராங்கும்போது கடைசியாக வந்து பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பிடிப்பேன். ஸோ அந்த கிளைமேக்ஸுக்கான லீடை வந்து முன்னாடியே கொடுத்த ஆடியன்ஸை நான் தயார்படுத்தியிருப்பேன். அப்படிங்கிறது வந்து இப்போ படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைமேக்ஸை வந்து ஒத்துக்கலைன்னா அந்த கிளைமேக்ஸ் ஒத்துக்காதுங்கிறது நல்ல விஷயம். அதுக்காக பண்ணோம். சூப்பர் சார். அப்போது விஜய் சார் எப்படி செட்டில் எப்படி இருப்பார்? உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்கா அவர் கூட? விஜய் சார் வந்து இப்போ எப்படி இருக்கார் அதே மாதிரி தான் அப்போ இருந்தார். ஜாஸ்தி பேச மாட்டார். என்ன சீன் சொல்கிறோமோ சீனை கேட்பார். அந்த சீனை வந்து உட்காந்து வந்து கரெக்டாக டைலாக் 1-2 தான் கேட்பார் அவர். அதுக்கப்புறம் அந்த டைலாக் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக சொல்லிடுவார். எனக்கு தெரிஞ்ச 1 மோர்லாம் அதிகமாக போனதில்லை.
ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அவருடைய மெமரி பவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஞாபக சக்தி உள்ளவருங்க. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட்லாம் ஆகிருக்கும். அப்போல்லாம் வந்து அந்த சவுண்டு சிஸ்டம் தனியாக இருக்கும். ஒரு முக்கியமான அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்னாடி ஓடி வந்து எங்கள் அப்பாவை யாரா இது பண்ணான்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சட்டையும் பிடிச்சி உழுக்குவார் அவர். அந்த காட்சியோட சவுண்ட் டேப் மிஸ் ஆயிடுச்சுங்க. அது சவுண்ட் இல்லை. டப்பிங் வந்து எப்பயுமே சார் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுவார் அவர். டப்பிங் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் ஒரு 3 நாள் பேசுவாங்கன்னா ஒரே நாளில் சரசரன்னு முடிச்சிடுவார் அவர். அப்படியே கடகடன்னு பேசிட்டு வர கிளைமேக்ஸ் வந்துருச்சு. வந்து பார்த்தா அந்த ரீலில் சவுண்ட் இல்லை. ஒரே டென்ஷன், என்னடா என்ன முக்கியமான படத்தோட முக்கியமான காட்சி ப்ரீவியஸ் சீனு. அப்புறம் நான் வந்து ஞாபகப்படுத்தி நான் பாதி டேலாக் சொன்னேன், மீதி டேலாக் அவர் சொன்னார். மீதி டேலாக் மொத்தமாக அவர் சொல்கிறாருங்க. ஸோ அந்த சவுண்டே இல்லாமல் சிங் பண்ணுறாரு, கரெக்டாக சிங் பண்ணுறாரு அவர். டைலாக் ஞாபகம் வச்சு அப்படியே சொல்கிறாரு. பாதி டேலாக் நான் சொல்லிட்டேன், மீதி டேலாக் அவர் ஃபுல்லாக அப்படி லிப்பு கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவருடைய மெமரி பவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது ரொம்ப கூர்ந்து கவனிப்பாருங்க. அவர்கிட்ட வந்து எந்த கான்சன்ட்ரேஷனுக்கு விளையாட்டாக இருப்பார், பேசிகிட்டு இருப்பார். அந்த மேக்ஸிமம் அவங்க மேக்கப் மேன் அவங்களோட தான் அதிகமாக வந்து அவருடைய விளையாட்டு எல்லாமே இருக்கும். மற்றவங்களோட அமைதியாக இருப்பார், விளையாட்டுத்தனமாக இருப்பார். ஆனால் ஃப்ரேமில் வந்தால் வேறு மாதிரி. அது வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசினார் பார்த்தீங்களா, அந்த விஜய் வேறு, இந்த விஜய் வேறங்கிற மாதிரி அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ இதில் ஒரு சாங் வரும் சார், என்ன அழகு எத்தனை அழகு அப்படின்ட்டு. இப்போ கூட அந்த சாங் வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது இல்லையா? ஆமாங்க, ரீல்ஸ் இப்போ கூட அந்த ஒரு சில ஷேர் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப அழகான பாடல். இப்போ சோஷியல் மீடியாவில் இன்னுமே ட்ரெண்டாக இருக்கிற சாங். ஸோ இதோட ஷூட் பற்றி, இந்த மொமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா வைசாக்கில் எடுத்தோம். வைசாக்கில் ஆரம்பித்து பெங்களூரில் கொஞ்சம் ஷூட் பண்ணி, சென்னையில் கொஞ்சம் ஷூட் பண்ணி, அப்புறம் விஜிபி கோல்டன்லாம் ஷூட் பண்ணோம். இது அத்தனையும் எதுவும் வந்து மொத்தமாக கட் பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் அந்த ஃப்ளோவில் சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது. நிறைய இடங்களில் லொக்கேஷனில் ஷூட் பண்ண சாங்கு. அந்த சாங்கு ஃபஸ்ட் டைம் அந்த மியூசிக் டைரக்டர் சிவா போட்ட உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட சீக்வன்ஸே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அழகு வச்சு நிறையா சாங்கு பண்ணாங்க. வைரமுத்து சார்கிட்ட அந்த சீக்வன்ஸை நான் சொல்லும்போது, சார் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஃபஸ்ட் டைமாக அந்த ஹீரோயினை வந்து ரொம்ப க்ளோஸில் பார்க்குறான். அதை பார்க்க அந்த பொண்ணு கை கொடுக்குறா சார் அந்த இடத்துலேருந்து சாங்குன்னு சொன்ன உடனே அவர் தான் அந்த என்ன அழகுன்னு சொல்லி அந்த லிரிக்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்ட உடனே ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு. இந்த சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு. அந்த அழகுலங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா. இன்னுமே ஒன் சைட் லவ்வர்ஸ்லாம் வந்து எங்கேயோ ஒரு தடவை பக்கத்தில் அவங்க லவ்வரை பார்த்துட்டா வந்து அவங்களுக்கு இப்பயும் சொல்லணும் ஸ்டேட்டஸாக வைக்கிறது இதுவாக தான் சார் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஹிட்டான சாங்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகான சாங், ரொம்ப அழகான படம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த தருணத்தில் தளபதி 50ல் சாருக்கு நீங்கள் என்ன விஷ் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. என்னென்னா, லவ் டுடே வந்து தமிழில் விஜய் சார் பண்ணார். இந்த படத்தை தெலுங்கில் சுஸ்வாகதம்ங்கிற பேரில் பண்ணது யாருன்னா இன்றைக்கி துணை முதல் மந்திரியாக இருக்கிற பவன் கல்யாண் சார். ஸோ இந்த படத்தை ஸ்ட்ரெயிட்டாக பண்ண தளபதி சாரும் ஃப்யூச்சரில் என்னவா வருவாருங்கிறத வந்து நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி அடைவார். சூப்பர் சார். அடுத்த கட்ட பிளான் அவரோடத. நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. உங்கள் விஷயம் வந்து இன்டைரக்டாக ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். பிஹைண்ட் வுட்ஸ் தளபதி கோல்டன் 50 டைட்டில் ஸ்பான்சர் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சப்போர்ட்டட் பை சென்னைஸ் அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னைஸ் அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. Fashion partner Yasko Shirts and Trousers. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, East Park Traditional Thailand Massage. Fashion partner Yasko Shirts and Trousers.